ஹாய் நண்பா, தீபக் மற்றும் முத்துக்குமரன் இந்த 2 பேரோட பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவு 2 பேருமே நட்போட இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்குது. அதாவது அண்ணனோட ஆசையை தம்பி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இருக்கிறாரு. அதாவது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி தான் முத்துக்குமரன் தீபக் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. அதன் பிறகு தீபக் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இணை பிரியாம இருந்தாங்க. அப்போது முத்துக்குமரன் கிட்ட தீபக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து டைட்டில் வின்னராக வர வேண்டும், உனக்கு அந்த தகுதி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், என்னால மட்டும் கிடையாது, எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் சொல்லுவாங்க. அதுக்கு தீபக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற பாத்தியா, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு தீபக் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே முத்துக்குமரன் இவனே வந்துட்டான், நான் வரக்கூடாதா அப்படின்னு மத்தவங்க நினைக்கணும் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லுவாங்க. உடனே தீபக் வந்து பாத்தீங்கன்னா இவனே வந்துட்டான் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது, இவன் வந்திருக்கான், இவனை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா 4 பேர் வந்து சொல்லணும், அந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு தீபக் சொல்லியிருப்பாங்க. நீ மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும். இவ்வளவு நாள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மக்கள் உன்னை வச்சிருக்காங்க அப்படின்னா அதனாலே நீ கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக வர வேண்டும் அப்படின்னு தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தற்போது நிறைவேறி இருக்குது. அதாவது டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. அதாவது அண்ணனோட வாக்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த 2 பேருக்கான பாண்டிங்கை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. தேங்க்யூ.